வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் பழனி முருகன். இன்றைக்கி நம்மளுடைய பேச்சுரிமை யூடியூப் சேனலில் எதை பற்றி நம்ம பேச போகிறோன்னா, சில தினங்களுக்கு முன்னாடி நம்மளுடைய சமூக வலைதளங்களில் ஒரு காணொளி வந்து பப்ளிஷ் பண்ணி இருந்தாங்க. அந்த காணொளி வந்து எதை பற்றி இருந்துச்சுன்னா, தனியார் தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பப்படுகின்ற அதாவது டாக் ஷோ, ஆங்கிலத்தில் டாக் ஷோன்னு சொல்லுவாங்க, தமிழில் வந்து பட்டிமன்றம் மாதிரியான மக்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கின்ற இந்த நிகழ்ச்சி இருக்குது. உதாரணமாக விஜய் டிவியில் வந்து பார்த்திங்கன்னா நீயா நானா போடுறாங்க. அதேமாதிரி ஜீ தமிழில் பார்த்திங்கன்னா தமிழா தமிழா இந்த மாதிரியான ஷோக்களில் வந்து நடக்குது. நான் உதாரணத்துக்கு சொல்லியிருக்கேன். இதுபோல் நிகழ்ச்சிகள் வந்து திட்டமிட்டு நடத்தப்படுதா, இல்லை மக்கள் தங்களுடைய சொந்த கருத்து தான் வந்து பேசுகிறாங்களா, மக்களுக்கு ஏதாவது பின்னாடி இருந்து சொல்லி தருகிறாங்களா, இப்படி நீங்கள் பேசினா அதாவது ஒரு முரணான கருத்துக்களை பேசினா தான் நீங்கள் வந்து நம்மளுடைய சேனலை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும், அதாவது நிறைய வியூஸ் போகும். இது வியூஸ் போக வைக்கிறதுக்காக மக்களை வந்து அந்தமாரி பேச வைக்கிறாங்களா, இது போன்ற நிகழ்ச்சிகளில் நிறைய அதுபோல் நடக்குது. இதுக்காக தான் வியூஸ் போக வைக்கிறதுக்காக தான் இந்த முரணான கருத்துக்கள்லாம் வந்து பேச வைக்கப்படுதா, இது பின்னாடி இருந்து தூண்டுறாங்களா, இது பற்றியான தகவல்கள். அதே போல் இந்த சாதி பற்றி, அப்பா மகன், அம்மா பெண், இதுமாதிரி மருமகள் மாமியார், இதுபோல் நிகழ்ச்சிகளில் இந்தமாரி தலைப்பை கொடுத்து முரணான கருத்துக்களை பேச வச்சு அதன் மூலிமா அவங்க வந்து சம்பாதிக்கிறாங்களா, இதுபோல் கருத்துக்களை வந்து அதில் வந்து பேசி மக்கள் மத்தியில் இந்த பேச்சுக்கள் வந்து எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுதுன்றதை தான் அந்த காணொலியில் வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்து இந்த காணொலியில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு யூடியூப் சேனலில் வந்து போட்டிருந்தாங்க. அதை வந்து தொகுப்பாளரும் அருமையாக பேசியிருந்தாங்க. அதோடைய சிறப்பு விருந்தினராக வந்தவங்க பார்த்திங்கன்னா வழக்கறிஞர் தமிழ்வேந்தன் அவர்கள் வந்து பேசியிருந்தாங்க. நல்ல அருமையான ஒரு கருத்தை வந்து பதிவிட்டிருந்தாங்க. 2 பேரும் சேர்ந்து தொகுப்பாளரும் வழக்கறிஞர் தமிழ்வேந்தன் அவர்களும் வந்து ஒரு நல்ல கருத்தை வந்து பதிவிட்டிருந்தாங்க. அதே போல் பள்ளி கல்லூரிகளில் அதே போல் இந்த பள்ளி கல்லூரிகளில் சிறப்பு விருந்தினராக வந்து நிகழ்ச்சியில் வந்து சிறப்பு விருந்தினரை அழைத்துக்கின்னு போவாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து இந்த மாதிரி தனியார் தொலைக்காட்சிகளில் இருந்து பிரபலமாகி வெளியே போயிட்டு ஒரு தனியாக ஒரு இணைய சமூக வலைதளம் ஒரு அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணி அதன் மூலிமா பிரபலமாக அவங்களை வச்சு சிறப்பு விருந்தினராக எடுத்துகிட்டு போகிறாங்கள, இந்த கலாச்சாரம் வந்து எப்படி இருக்குது, அது போன்ற விஷயங்களையும் அவர் வந்து பேசியிருப்பார். அதே போல் தொலைக்காட்சியும் சரி, அதாவது சீரியல் சின்னத்திரையில் பார்த்திங்கன்னா சீரியல் வந்து நடக்குது, இப்போ வெள்ளித்திரையில் பார்த்திங்கன்னா சினிமா நடக்குது. இந்த சீரியலில் இருந்தும் சினிமாக்களில் இருந்தும் மக்கள் வந்து நல்ல கருத்துக்களை எடுக்காமல் வில்லன்கள் போன்ற விஷயங்களை வந்து எடுத்துக்கிறாங்க. இது வந்து மக்களுக்கு வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜாக வந்து அமையுதுன்னு சொல்லி இது போல் கருத்துக்கள் வந்து மக்கள் வந்து எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த காணொலியில் வந்து சொல்லியிருப்பாங்க. இவங்க 2 பேருடைய உரையாடல் வந்து மக்கள் மத்தியில் எவ்வளோ தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு, அதாவது மக்களுடைய கருத்து என்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த காணொலியில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ நீங்கள் புதுசாக பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வந்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். முதல்ல அவங்க 2 பேருடைய உரையாடல் வந்து நான் வந்து இப்போ நான் பேசி முடித்தோடனே வரும். ஒரு 5 நிமிடம் வந்து முக்கியமான விஷயங்கள் மட்டும் நான் கட் பண்ணி வந்து வச்சுருக்கேன். அது பார்த்து முடித்த பிறகு இவங்களுடைய இந்த வெளிப்படையான கருத்தை வந்து மக்கள் வந்து எப்படி பார்க்குறாங்கன்ற அந்த சோஷியல் மீடியாவில் வந்த கருத்துக்களை வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. டிவியில் வர டாக் ஷோ ஞாயிற்றுக்கிழமைனா 1 மணி நேரம் ஓடுற இந்த டாக் ஷோ வந்து நிறைய சேனலில் நடக்குது. ஆனால் இங்கே வந்து ஒரு செட்டப்பாகவே ஒரு ஃபேமிலிக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு எதிர் இடத்துல இருந்து அவங்க எப்படி செய்வாங்க. முதல்ல ஷோ நடத்துகிற நீங்கள் உங்களுக்குன்னு தனிப்பட்ட ஒரு மித்தை எல்லாத்தாலையும் திணிக்கிறீங்க. அதுதான் உங்களுக்கு வேலையாகவும் இருக்குது. உங்கள் டாக் பேக்கில் அதுதான் சொல்லவும் படுது. நீங்கள் பொதுவாக பேசலாம். நீ 2 பக்கம் பேசுகிறத வாங்கி நீதிபதி வந்து எந்த சைடுக்கும் பேச மாட்டார். ஆமாம், நீ என்ன வேணால் சொல்லு, நீ கொலையே பண்ணலன்னு பேசு, நீ தான் கொலை பண்ணான்னு பேசு, எல்லாத்தையுமே கேட்பார் அப்படின்னு. அதுதான் நடுநிலைமை, அதுதான் நீதிமான். அந்த விஷயத்தை உணர்ச்சி வசப்படாமல் ஷோ நடத்துகிற நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு கத்துறதும் வெளியே போகணுன்னு சொல்கிறதும் எந்த வகையில் சரி இல்லை? கிளாஸ் எடுக்கிறாங்க.
இந்த மாதிரி சர்ச்சைக்குரிய இது மாதிரி பேசுங்க, கொஞ்சம் ஒரு அதாவது ப்ரோக்ராம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இன்டென்ஸாக போகணும் அப்படின்ற மாதிரி எந்த விதமான செய்கிறாங்க. திறமையும் இல்லாமல் கொண்டாந்து உட்கார வச்சு டிக்டாக் பண்ணுறவங்களும் வீட்டுக்குள்ளேயே வீடியோ எடுக்கிறவங்களும் மாமியார் வந்து மருமகனை வந்து டார்ச்சர் பண்ணுறது இதை வச்சு சொல்கிறாங்க. இந்த பக்கம் வந்துட்டு மருமகள் மாமியாரை டார்ச்சர் பண்ணுறது. அப்போ இப்படி தான் இந்த சொசைட்டி இருக்குங்கிற ஒரு மித்த எல்லாத்தாலையும் விதைக்கிறது. ஆல்ரெடி நாடகம் விதைச்சிக்கிட்டு இருக்கு. நாடகம் மாதிரி ஒரு ஒஸ்ட்டு இந்த சொசைட்டி கெட்டு போகிறதுக்கு மிக முக்கியமானது டிவி ட்ராமாஸ். ஒரு காலத்து நாடகங்கள்லாம் வேறு மாதிரி இருந்துச்சு, புராண கதைகள் இருந்துச்சு. இப்போ அப்படி கிடையாது. ஒரு மருமகன்னா மாமியாருக்கு அடங்கக்கூடாது, மாமியார்னா நாத்தனாரோட சேர்ந்து கொடுமைப்படுத்தணும், இவங்கன்னா அவங்கள வச்சுக்கணும். இப்படி தான் நாடகம் நேரேஷன் பண்ணுது. அதே தான் டாக் ஷோவும் பண்ண ஆரம்பிச்சு. இல்லை சார், இப்போ நாடகமாவது குறைஞ்சபட்சம் அவங்க நடிகர்கள் இப்படி தான் நிஜத்தில் கூட நடக்குது அப்படின்னு பேசுவாங்க. பாயிண்ட், வேலிட் பாயிண்ட். இப்போ இவங்க ரியாலிட்டி பர்சன், இவங்க ரியாலிட்டி பர்சன். ஒரு மருமக சொன்னிச்சுன்னு சொன்னீங்கல்ல, சும்மா அது 3 அடி இருக்குது. வந்து இங்கே ஒரு ஷோ பண்ணுறாங்க. ஷோ பண்ணணுன்னு அடுத்து அவங்க தனியாக யூடியூப் சேனல் நடத்துகிறாங்க. ஒரு புருஷன் சொல்லுது, அவன் சட்டை கூட வேறு நல்ல சட்டை வச்சில்ல, நான் ஆட்டோ டிரைவர் சார், எனக்கு சட்டை தேவையில்லை, காக்கி சட்டை போதும், லோடெல்லாம் தூக்குவேன்னு. இப்போ அவங்க பெரிய ரீல்ஸ் குடும்பம் ஆயிட்டாங்க. அப்போ இவங்க ஒரு கஷ்டப்படுற அதாவது நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு இந்த பக்கம் ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிட்டு, பொண்ணு வந்து மாடர்னாக இருக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களை காமிச்சிட்டு இதை ட்ரெண்டிங்காக யூஸ் பண்ணிக்கிட்டு வெளில போயிட்டு இதை பிஸ்னஸ் ஆக்கிக்கிறாங்க. அவங்க தன்னோட சுய ப்ரமோஷன் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. அதுக்கு ஒரு பிளாட்ஃபார்மாக அவங்கள இவங்க பயன்படுத்தினாங்க. பட் ஷோவே அவங்க பயன்படுத்திட்டு போயிட்டாங்க. எல்லாரும் கல்லூரி போன பிறகு தான் தம் அடித்தோம், தண்ணி அடித்தோம், இல்லையா? உண்மையா இல்லையா? ஆமாம். அதுக்கு முன்னே அந்த பழக்கமே கிடையாது. ஏன்னா படங்கள் நேரேஷன் பண்ணி கொடுத்துச்சு. காலேஜ் போனால் வாத்தியாரை கலாய்க்கணும். யார் கற்றுக் கொடுத்தா? 12வது வரையும் செருப்படி வாங்கணும் வாத்தியார்ட்ட, அடின்னு அடிச்சிருக்காங்க. காலேஜ் போனால் அந்த வாத்தியார் மேலே எப்படி உன்னால் ஒரு டெஸ்க்கை தூக்கி வீச முடியுது, டஸ்டரை தூக்கி வீச முடியுது, சாக் பீஸை தூக்கி வீச முடியுது, ஸ்ட்ரைக் அடிக்க உனக்கு எப்படி தெரியுது, லவ் பண்ண எப்படி தெரிஞ்சுது, தண்ணி அடிக்க எப்படி தெரிஞ்சுது, தம் அடிக்க எப்படி தெரிஞ்சுது? ஸோ கல்லூரி போனால் இதெல்லாம் செய்யணும் போல இருக்குது, திஸ் எ மேண்டட்ரி அப்படின்னு யார் உங்களுக்கு புகுத்துனது? மித்த தொலைக்காட்சிகளும் சினிமாக்களும் புகுத்தி கொடுத்துச்சு. இந்த மீடியா தான், அதாவது ஊடகம். இப்போ ஒரு அம்மா சொல்கிறாங்க, அந்த மருமகளை நான் இப்போயே கூட கல்யாணம் பண்ணி என் பையனுக்கு அழைச்சிட்டு போகிறேன். அந்த பொண்ணு ஷெட்யூல் காஸ்ட்னு சொல்கிறீங்க. அந்த ஷெட்யூல் காஸ்ட்டுங்கிறத அவ்வளோ உலகறிய எப்படி உங்களால் படுத்த முடிஞ்சுது? பள்ளிக்கூடத்தில் ஜாதி சான்று கேட்குறதே ரகசியமாக வாங்கணுங்கிற இந்த கட்டத்தில் ஷெட்யூல் காஸ்ட்னு நீங்கள் டிக்ளேர் பண்ணுறீங்க. அப்போ அந்த பொண்ணுக்கிட்டையும் கேட்குறாங்க, உனக்கு எப்படி இந்த ஃபீல் பண்ணுதுன்னா, இதெல்லாம் எனக்கு பழகி போச்சு. அந்த அம்மா இருக்குல்ல, அந்த அம்மா வந்து நான் கொஞ்சம் எங்கள் வீட்டில் கேட்கணும் அப்படின்னு. அது முதல்லாம் மாறிட்டு குற்ற உணர்வு ஆகிட்டு கண்ணு தண்ணி கலங்குது, நான் மன்னிப்பு கேட்குறேன் வெளிப்படையாக அந்த பொண்ணுகிட்ட அப்படின்னு. இந்த சொசைட்டியோட கட்டமைப்பு இப்படி தான் இருக்குது. அதை கொண்டாந்து போட்டு நடு ரோட்டில் போட்டு உடச்சிக்கிட்டு இருக்கீங்க. 2K கிட்ஸ்குள்ளே ரொம்ப ஆழமாக புகுத்துன ஒரு விஷயம் சமீபத்தில் நடந்த ஒரு அதிபயங்கரமான விஷயம். அது ரொம்ப பெரிய உளவியல் தாக்குதல் ஆகிடுச்சு. எனக்குலாம் ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது. நான் வந்து அந்த பொண்ணுக்காக ஃபீல் பண்ணேன். ஏன்னா அது வந்து நிறைய பற்றுச்சிங்குது. இந்த அம்மாவுக்கு இது ஒரு புதிய அனுபவம். இதை ஹேண்டில் பண்ணவே தெரியல. நம்ம அதை ஹேண்டில் பண்ணிடுவோம். ஏதோ பேசி இல்லைங்க கல்யாணங்கிறது என் மகனையும் கேட்கணும், நான் இவ்வளோ மருமகளாக ஏற்றுக்கிறதுக்கு நான் இப்போ தயாராகிட்டேன், என் மகனுக்கு இந்த பொண்ணை பிடிக்கணும், நான் எப்படி வற்புறுத்தி என் பையனை கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? சூப்பராக ஹேண்டில் பண்ணி பிடிச்சா நான் கண்டிப்பாக பண்ணிக்குவேன். அது இப்போ நடக்க போகிறது கிடையாது. அது எப்போவோங்க தட் ஷோ நடந்து போயிருக்கலாம். அது ஷோங்க, அது சினிமா மாதிரி ஷோ அது. அதை ஆனால் அந்த இடத்த போட்டு நசுக்கி அங்கே நிப்பாட்டி ஒரு உடனே இந்த கடை ஏன் நகைக்கடை திறக்கிறதுக்கு இந்த டிக்டாக் கோமாளிகள் அழைச்சிட்டு போகிறாங்க. ஆமாம், பள்ளிக்கூட நிகழ்ச்சிகளுக்கு அழைச்சிட்டு போனாங்க. ரொம்ப அவலம். அதாவது இந்த பள்ளி மாணவிகள் வந்து அந்த டிக்டாக் பண்ணுற நபர்களை கை கோர்த்து, அதாவது ஒரு பந்தோபஸ்தோடு கூப்பிட்டு போகிற மாதிரி கூப்பிட்டு போகிறாங்க. அவன் தெருநாயோடலாம் படுத்து டிக்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏங்க தெருநாயோட பண்ண ஓப்பனாக தன்னை விபச்சாரின்னு சொன்ன இது ரவுடி பேபி சூர்யாவை ஒரு பள்ளித்தூர் நிகழ்ச்சி அழைச்சிட்டு போனாங்க. ஓப்பன்டாக காயமே ப்ராஸ்டியூட்னு டிக்ளேர் பண்ணாங்க. ஆமாம், நிறுவனங்களோட மனநிலை ரொம்ப மோசமாக இருக்குது. அந்த பள்ளி கல்லூரியோட இது ஒரு இன்ஃப்ளூயன்சர்ன்ற பேரில் ஒரு எப்படி சொல்கிறது, படித்த ஒரு படித்த ஒரு அடையாளம் தெரியாத நபர்களை கூட கூப்பிட்டு வரலாம். அதாவது இந்த மாதிரி நபர்களை கூப்பிட்டு நம்ம எந்த நோக்கத்துக்காக மக்கள் பார்க்கணும், விழிப்புணர்வு அடையணுன்ட்டு. ஆனால் இவங்க வந்து வைரல் கண்டென்ட் கொடுத்து வியூஸ் போகணும். அந்த வியூஸ் போகிறதுல அதாவது சினிமா வந்து நல்லா ஓடணுன்றதுக்காக தான் இன்ட்ரெஸ்டிங்காக காலேஜில் லவ் பண்ணணும், ஓடி போகிறதுலாம் அந்த காலத்தில் ட்ரெண்டு. அந்த விஷயங்கள் நிறைய நடக்க ஆரம்பிச்சுது. இந்த சினிமாவில் எப்போ லவ் பண்ணி இந்த ஓட ஆரம்பித்தாங்களோ அந்த மாதிரி. அப்போது இந்த தொலைக்காட்சியில் இந்த நாடகங்களும் இதெல்லாம் வர்றது ஒரு வியூஸ்க்காக அவங்க பண்ணிட்டு போயிடுறாங்க. சமுதாயத்தில் எந்த அளவுக்கு இது தாக்கத்தை ஏற்பட்டு கோர்ட்டில் எந்த அளவுக்கு இது வந்து நிற்கிது நீங்களே நிறைய பார்த்துருக்கீங்க. இது எல்லாமே கொலை பண்ணுறது வரைக்கும் இப்போ ட்ரெண்டிங் தாங்க. கொலை பண்ணிட்டு இன்ஸ்டாகிராமில் வீடியோ போட்டாங்களே பார்க்கலாம் நகரில். ஆமாம்,
கொலை பண்ணி முடிச்சுட்டு அதோடய வந்து இன்ஸ்டாகிராமில் வீடியோ, லைவ் வீடியோ, பணத்தோட வீடியோ, ம் டெட் பாடியை போட்டு வீடியோ போடல. இங்கே டெட் பாடியை போட்டு அதுக்கு சாப்பிட்டு போகல அந்த வீட்டில் உட்காந்து. எல்லாமே ட்ரெண்டிங் ஆகி போச்சுங்க. காரணம் இங்கே நீங்கள் சாதாரணமாக உங்கள் திறமையை காமிச்சு மேலே வர்றதுங்கிறது அது ஃபெமிலியர். நீங்கள் என்ன வேணுமோ பண்ணி கிறித்துவ வேலை பண்ணி வெளில வர்றது நொட்டோரியஸ். இவங்க எல்லாருமே நொட்டோரியஸ். தாங்க எங்க பர்த்டே கேக்கு கத்தி வச்சு வெட்டுறீங்க, உங்களை என்ன சொல்கிறது? எத்தனை வாட்டி உள்ளே பிடிச்சி போடுறாங்க. ஜெயிலில் கண்டிஷன் பில் போட்டு வெளில வரக்குள்ள அப்படியே பாட்டு, ஆமாம், பிஜிஎம் போட்டு பாட்டு செய்கிறது அஃபென்ஸுனே புரியலை. பைக்கை தூக்குறான், சர்ன்னு மேலே தூக்குறான். இதெல்லாம் அஃபென்ஸுனே தெரியாமையே பண்ணுறாங்களேங்க. ராமர்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறாப்புல, ரொம்ப 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 அக்வர்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. அதை டைஜஸ்ட் பண்ணிக்கவே முடியலை. லேடிஸ் மாரி தலைமுடியெல்லாம் வச்சுக்கிட்டு மாதிரி ரொம்ப, அது எனக்கு சொல்லவே தெரில. குக்கு வித்து கோமாளி, என்ன பேரை பற்றிக்கல, குக்கு வித்து கோமாளி. இது மாதிரிலாம் பண்ணுறது வந்து நல்ல விஷயங்களா? அதில் அதாவது டபுள் மீனிங் தான். அதாவது சின்ன பசங்க வரைக்கும் இந்த டபுள் மீனிங் கெட்ட வார்த்தை. ரொம்ப நாளாக ஒரு கேள்வி உண்டு. லேபர் ஆக்ட் இருக்குது, 18 வயசு கீழே உள்ள குழந்தைகளை வேலைக்கு வைக்கக்கூடாது வருமானத்துக்காக. ஆமாம், அப்போ 18 வயசு கீழே உள்ள குழந்தைகளை நடிக்க வச்சு சம்பளம் வாங்குறது தப்பா இல்லையா? கண்டிப்பாக தவறு. நீங்கள் இப்போ இந்த காணொளியை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் வந்து வழக்கறிஞர் தமிழ்வேந்தன் அவர்களும் இந்த நிகழ்ச்சியினுடைய தொகுப்பாளரும் வந்து ரொம்ப அழகாக வந்து மக்களுக்கான ஒரு விழிப்புணர்வை, அதுவும் தனியார் தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பப்படுகின்ற இது போன்ற நிகழ்ச்சிகளை பற்றிய ஒரு வெளிப்படையான தகவல்கள் வந்து சூப்பராக அருமையாக சொல்லியிருப்பாங்க. இதை பற்றி மக்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்றத இந்த கருத்து செக்ஷனில் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ முதல்ல வந்து ஒருத்தர் வந்திருக்காரு. இது போன்ற நிகழ்ச்சிகளால் தொலைக்காட்சி பார்ப்பதையே நிறுத்திவிட்டோம். நடத்துபவர்கள் தான் பெரிய ஆள் என்று நினைத்து கொள்கிறார்கள். சீரியல்கள் அசிங்கத்தின் உச்சம். ஆங்கர் என்பவரின் சிரிப்பு பேச்சு எல்லாம் ரசிக்கும்படியாக இருக்காது. அருமையான வீடியோ, சூப்பர்னு சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சியை வந்து வாழ்த்தி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. அடுத்து வந்து அம்ருதின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லியிருக்கிறாங்க. அருமையான பதிவு ஐயா, இதெல்லாம் பிடிக்காமல் தான் நான் 12 ஆண்டுகளாக டிவி பார்ப்பதை நிறுத்திவிட்டேன். சொல்லப்போனால் விஜய் டிவி மாமா வேலை பார்க்கும் டிவி அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஒரு ஆதங்கப்படுத்தி சொல்லியிருக்கிறாரு. தவறான கருத்துக்கள் வந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். அடுத்து ஒரு கருத்தை நாங்கள் பார்க்கலாம். சமூகத்தை கெடுப்பதில் டிவி முக்கிய பங்கு வகிக்கிறது. நீயா நானாவில் பேசுபவர்கள் யதார்த்தமாக பேசுவது போன்று இல்லை, சொல்லி கொடுத்து பேச வைப்பது போன்று தான் உள்ளதுன்னு சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சியில் இவங்க 2 பேரும் வந்து எப்படி கருத்து தெரிவிச்சிருப்பாங்களோ அதே போல் இவரும் தன்னுடைய கருத்தை வந்து தெரிவிச்சிருக்கிறாரு. அடுத்த ஒரு கருத்து பாருங்கள். சார், நீங்கள் பேசுவது 100% உண்மையான விஷயங்கள். இதைவிட கொடுமை, இரவு நேரங்களில் 4 பேர் சேர்ந்து அரசியல் பேச்சு பேசி கத்துவானுங்க பாருங்க, கொடுமைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு. அடுத்து, இந்த கருமத்துக்குத்தான் டிவி பார்க்குறதையே விட்டு 10 வருடங்கள் ஆகிவிட்டதுங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. அடுத்து ஒரு கருத்து பாருங்கள். ரஞ்சினி ஆனந்த்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லியிருக்கிறாங்க. சார், நான் கூட கோபிநாத்துடன் மற்றும் அந்த நிகழ்ச்சியின் பொது கருத்துடனும் எனக்கு மாறுபட்ட கருத்து உள்ளது. என் மனசில் இருந்ததெல்லாம் சொல்லிவிட்டீங்க சார்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லியிருக்காங்க. 100% ரைட்டுன்னு சொல்லி இவங்களும் இந்த காணொளிக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. அடுத்த ஒரு கருத்தை பார்க்கலாம். சரவணன் என்றவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. முதலில் இந்த டிவி நாடகங்களை அனைத்தையும் ஒளிபரப்பு செய்வதை நிறுத்த வேண்டும். காரணம், நம் நாட்டின் கலாச்சாரத்தை நாசமாக்கி கொண்டிருக்கிறது. இது 100க்கு 100 உண்மை. இந்த சீரியல்களால் தான் நிறைய குடும்பங்கள் வந்து சீரழிஞ்சு கொண்டு இருக்கிறதுன்னு சொல்லிட்டு இவரும் சொல்லியிருக்கிறாரு. அடுத்த ஒரு கருத்து. ஐயா, நீங்கள் சொல்லுங்கள், யாரும் திருந்த மாட்டாங்க. உலகம் இனி இப்படித்தான் அழிய போகுது அப்படின்னு சொல்லி இவரும் சொல்லியிருக்கிறாரு. அடுத்து வந்து முத்துக்குமார்னு ஒருத்தர், தங்களின் கருத்துக்கள் மிக ஆழமானவை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக உள்ளதுன்னு சொல்லிட்டு அவரும் சொல்லியிருக்கிறாரு. அடுத்த ஒரு கருத்து. இப்போவாவது உண்மையை பேச துணிந்தமைக்கு நன்றி ஐயான்னு சொல்லிட்டு இவருக்கு வந்து ஒரு வாழ்த்தை வந்து சொல்லியிருக்கிறாரு. அடுத்த ஒரு கருத்து. என் மனசில் உள்ள பாரமே குறைஞ்சி போச்சு சார். ஏன்னா நான் சொல்ல வேண்டிய அத்தனையும் இந்த ஷோ ஃபுல்லாக சொல்லி முடிச்சிட்டிங்க. அதிலையும் இந்த ஷோவை யூஸ் பண்ணி யூடியூப் செலிபிரிட்டி ஆகுறாங்க அப்படி சொன்னீங்க பாருங்கள், அதுதான் உண்மை. சில முட்டாள் மக்கள் புரிஞ்சிக்க மாட்றாங்க. நீங்கள் சொன்னதை நானும் முன்னாடியே சொல்லி இருந்தேன்னா என்னை திட்டி இருப்பார்கள். இந்த முட்டாள் மக்கள் உங்கள் மூலியமாக தெரிஞ்ச ஹாப்பி தான் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த முட்டாள் மக்கள் உங்கள் மூலியமாக தெரிஞ்ச ஹாப்பி தான் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய கருத்தை சொல்லி
பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளுக்கு இவ்வளவு முக்கியத்துவமா? நம்பி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியாளர்கள் செய்யும் ஃப்ராட் விடவா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கருத்தை வந்து சொல்லியிருக்கிறாரு. அடுத்து, சார் சொல்வது தான் உண்மை. டிவி சீரியல் படங்களை பார்த்து தான் சமுதாய மக்கள் கெட்டு போகிறாங்க. படங்களில் ஹீரோ ஹீரோயின் பார்த்து நடப்பதை விட்டு விட்டு வில்லன்கள் செய்வதை எடுத்துக்கொள்கிறார்கள் மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் ஒரு முக்கியமான கருத்து. இதுவும் மக்கள் படங்களில் வர ஹீரோ ஹீரோயின் வந்து ஒரு நல்ல கருத்தை சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ளாமல் அதில் வர வில்லன்களுடைய கருத்தை வந்து எடுத்து அது போலவே செஞ்சுட்டு வராங்க இந்த சமூகத்தில் இருக்கிற மக்கள் சொல்லி அவருடைய கருத்தை வந்து சொல்லியிருக்கிறாரு. அடுத்து வந்து யூ ஆர் ரைட் அட்வொகேட்னு சொல்லிட்டு இவருக்கு வந்து வாழ்த்து சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் ஒரு உண்மையான வழக்கறிஞர்னு சொல்லி அவருக்கு வந்து சொல்லியிருக்கிறாரு. இதுவும் 100% உண்மை. அடுத்து ஒரு கருத்து 100% கொடுத்து சொல்லியிருக்கிறாரு. ஆரி நடத்தும் நிகழ்ச்சி தவிர தமிழ் கலாச்சாரத்தை கெடுத்தவர்களில் முதல் மூவர் தாங்கள் மட்டுமே அறிவாளிகள் என நினைத்து பேசும் தற்குறிகள்னு சொல்லிட்டு கோபிநாத், கரு பழனியப்பன், ஆவுடையப்பன் சொல்லிட்டு இவங்க 3 பேரும் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து ஒரு கருத்து, என் மனசில் உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாரு. அருமையான சிந்தனை துளிகள், பதிவு உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நாடகம்தான் இன்று குடும்பத்தில் வன்மத்தை விதைக்கிறது, வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சிக்கு சொல்லியிருக்கிறாரு. இதுவும் 100% உண்மை. ஐயா வணக்கம். சமூக நலம் சார்ந்த பேட்டியாக இருந்தது. இதில் முக்கியமான காரணம் பள்ளியில் நடக்கும் விழாக்களில் சினிமாத்தனமான பாடலுக்கு நாட்டியம் ஆடுவதும் தகுதி இல்லாதவர்களை கொண்டு வந்து வைத்து ஆண்டு விழா நடத்துவதும் மிக கேவலம். இதற்கு அடிப்படை காரணம் கல்வி என்பது அரசால் நடத்தப்பட வேண்டும். தனியார் கல்விதான் இதனை ஊக்குவிக்கின்றன. சமூகம் கேட்டு கொண்டிருக்கிறது. எந்த அரசாக இருந்தாலும் கல்வித்துறை அரசிடம் இருந்தால் இந்த மாதிரியான செயல்கள் நடக்காது. கல்வித்துறையில் இருந்துதான் நடக்கிறது. அதுபோலவே டிவி ஷோக்களில் கேவலமாக செய்வினை காண்பித்து கேட்டுக்கொண்டிருக்கிறது என்பதை தங்கள் காணொலியில் கண்டு புரிந்து கொண்டேன். மக்களும் புரிந்து கொள்வார்கள் சொல்லிட்டு இவர் ஒரு அழகான கருத்தை சொல்லியிருக்கிறாரு. உண்மைதான் சார். அப்படியே அரசியல் விவாத நிகழ்ச்சிங்கிற பேரில் ஒருத்தன் என்ன பேசுகிறாங்கிறத கேட்க கூட தயார் இல்லாமல் தெருநாய் சண்டை போல் மாறி மாறி குறைப்பவர்கள் பற்றி பேசுங்க சார்னு சொல்லி அரசியல் விவாத மேடைகளில் பேசுவாங்க பார்த்தீங்களா, அதை பற்றியும் நீங்கள் கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கள் சொல்லி இவருக்கு வந்து சொல்லியிருக்கிறாரு. அடுத்து ஒரு கருத்து, டிவி பார்த்து ரொம்ப வருடம் ஆகுது, எனக்கு எதுவும் பிடிக்காது. அதுவும் விஜய் டிவி போன்ற ஒரு மோசமான சேனலையும் ஆங்கரையும் பார்த்ததில்லைன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அவர்கள் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆசையில் தான் அப்படி பேசுகிறார்கள்னு சொல்லிட்டு இவரை வந்து 2 பேர் கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. நேயர்களே, இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, சில தனியார் நிறுவனங்கள் நடத்துகிற இந்த மாதிரியான நிகழ்ச்சி வந்து அவங்களுடைய டிஆர்பி ரேட்டை ஏற்றுறதுக்காகத்தான் இது போன்ற நிகழ்ச்சிகளில் வன்மத்தை விதைக்கிற மாதிரியும் முரணான கருத்துக்களும் பேச வைக்கப்படுதுன்னு இந்த நிகழ்ச்சியில் சொல்லியிருப்பாங்க. ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இது போன்ற காணொலி எதை பற்றியாவது போடணுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் வந்து நம்ம சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.